பச்சரிசி மாவை கடாயில் போட்டு இது போல் லைட்டாக சூடாக்கணும். அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். சூடானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக மாத்திரம் தண்ணி ஊற்றி இது போல் கொதிக்க விடணும் நல்லா. அந்த வெல்லத்தை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். அது மேலே மூடி வச்சுட்டு இது போல் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி போடுறோம். இது போல் மாவு உருண்டை செஞ்சு வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்தால் கொழுக்கட்டை ரெடி.